அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடுமெங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை, வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவரே, அப்பா ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த ஆராதனை கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேரத்திலும் கூட வருவாய் தருணம் இதுவே என்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளெல்லாம் வீணாழாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோர குருசில் சுமந்து தீர்த்தார்
காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்பை அடைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆம் ராஜா, அப்பா ஆண்டவரை நீர் தேடி வந்து ஆண்டவரை எங்களை ரட்சிப்பை கொடுத்த தேவன் அப்பா. ரட்சிப்பு என்னும் கேடகத்தினாலே எங்களை அணைத்து கொண்ட தேவனே, உம்முடைய வழிகள்ல நாங்கள் நடக்கும்படியாய் அப்பா, உம்மை சார்ந்து வாழத்தக்கதாய் அப்பா, எங்களுடைய பாவங்களையும் ஆண்டவரே நோய்களையும் சிலுவையில் நீர் வென்று தீர்த்து விட்டபடியினாலே நாங்கள் சுகமடையும்படி குணமடையும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி தேவனே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். நேசிக்கின்றதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஜூமின் மூலமாக இந்த கர்த்தாவின் குளோபல் கர்த்தா ஃபயர் மினிஸ்ட்ரியின் மூலமாக நாங்கள் இணைந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக தந்த இந்த ஸ்லாகித்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வல்லமையாக இறங்கி அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை யாவையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இந்த நாளிலே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் இயேசுவின் வார்த்தையின் வல்லமையினாலும் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். தடைகளை அகற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூமிலே பங்கு வருகின்றதான ஒவ்வொருத்தரையும் அவர்கள் இருக்கின்றதான இடங்களிலே சமூகமானது வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அவிதமாய் செய்கின்றபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை தாழ்த்துகிறேன். சிலுவையின் மறைவிலை நீரனை வைத்தருளும். நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்தி நஸ்ரேனாகிய இயேசுவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ளதான தூய பிதாவே, ஆமென். சிஸ்டர் கேக்குதுங்களா? ஹலோ, ஆமென், ஆமென். கேக்குதுங்களா? கேக்குதுங்க பாஸ்டர், கேக்குது. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த ஜூம்லே கலந்து கொண்டிருக்கின்றதான உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமாக தேவன் நம்மோடு இடைபடும்படியாக நாம் இருக்குகின்றதான இடங்களிலே ஜெப சிந்தையோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாக இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகளை நாம் படிக்கின்றதான வேளையிலே எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி தேவ வார்த்தை திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றதான வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனுக்காக தேவனுடைய மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக தேவன் நம்மை குறித்து அவர் திட்டமுள்ளவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த மாலையிலும் உண்மையாக தேவனை நோக்கி நாம் பார்ப்போமே என்றால் நிச்சயமாக தேவனுடைய ஒளி நம்ம ஒவ்வொருத்தரையும் பிரகாசிக்க பண்ணும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாளிலே தேவன் நம்மை குறித்து விரும்புகின்றதான காரியம், தேவனுக்காக நாம் இந்த கடைசி நாட்களிலே எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இருள் ஜனங்களை
மூடி இருக்குகிறதான வேளையிலே, காரிருள் ஜனங்களை மூடி இருக்குகிறதான வேளையிலே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஜனங்களை நோக்கி அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண அவர் திட்டமுள்ளவராக இருக்கிறார். நம் மூலமாக இருளிலே இருக்குகின்றதான ஜனங்கள் தேவனை அறியும்படியாக நாம் வெளிச்சமாக பிரகாசிப்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த மாலைய வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நம்மை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அநேக தன்னுடைய பக்தர்களை, தன்னுடைய ஊழியர்களை தன்னுடைய மகிமைக்கும் கனத்திற்கும் காரணமாக எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இந்த நேரத்திலுமாய் இந்த ஜூமிலே கலந்திருக்கின்றதான ஒவ்வொருத்தரையும் தேவன் எழும்பி பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நிச்சயமாக என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி நம்புகின்றதான தன்னுடைய ஜனங்களை அவர் எழும்பி பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலுமாக தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் கேட்குகிறதான வேளையிலே, கற்றுக்கொள்ளுகிறதான வேளையிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம், ஒரு ஏங்குதல் நமக்குள்ளாக உண்டாகட்டும். நான் என் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், நான் தேவனுடைய மகிமைக்காக எழும்ப வேண்டும் என்கின்றதான அந்த வாஞ்சையோடு இந்த வார்த்தைகளை கேட்போமேயானால் நிச்சயமாக தேவன் நம்மை எழுந்து பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் சேவிக்குகிற தேவன், நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்வோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது, நாம் சேவிக்கிறதான நம் தேவன் அவர் ஒளியாயிருக்கிறார், அவரிலே இருள் என்பது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறபடியினால் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது, இருளின் காரியங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தனக்கு இருக்குகின்றதான நாட்களும் நேரங்கள் கொஞ்சம் என்று அறிந்தவனாக அவன் பல வகையிலே ஜனங்களை வஞ்சித்து கெடுத்து பாவத்திற்கு இழுத்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் தன்னுடைய ஜனங்கள் இருளின் மத்தியிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இருளின் மத்தியிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலுமாக இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதான வேளையிலே நமக்குள்ளாக ஒரு வைராகியம் உண்டாகட்டும். தேவனுக்காக நான் எழுந்து பிரகாசித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய மகிமைக்காக நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வைராகியம் நமக்குள்ளாக காணப்படுமையானால் நிச்சயமாக தேவன் நம்மை எழுந்து பிரகாசிக்கும்படியாக இருளிலே உள்ளதான ஜனங்கள் மத்தியிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி மாறும்படியாக பிரகாசிக்கும்படியாக, அதன் மூலமாக இருளிலே வாழ்கின்றதான மக்கள், இருளிலே அடிமைப்பட்டு கிடக்குகின்றதான ஜனங்கள் நம் மூலமாக தேவனுடைய பாதத்திலே கடந்து வரும்படியாக தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் ஒரு வசனத்தை நாம் வாசித்துக் கொள்ளுவோம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசித்துக் கொள்ளுவோம். மேத்யூ 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசித்துக் கொள்வோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி
மணக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டிலே வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவுது. மறுபடியும் 14வது வசனத்தை படிங்க சிஸ்டர். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்குகிறதான பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வேளையிலுமாக என்னை கேட்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வெளிச்சத்தை பெற்று கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ மறைந்திருக்க முடியவே முடியாது. எழுந்து தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக வெளிச்சம் கொடுக்குகிறதான ஒரு பட்டணமாக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய வெளிச்சத்தின் கிரியைகள் மனிதர்களுக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பதாக இந்த நாட்களிலே பிரகாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் மறைந்தவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு மூலையிலே அடங்கி இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் இருக்குகின்றதான தேசங்களிலே, நாம் இருக்குகின்றதான இடங்களிலே கர்த்தருடைய மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமாக இருக்குகிறது. ஏனென்றால் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போக கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்கிறதான பாரத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் கேட்க வேண்டியது, தேவரீர் என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை அண்டிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு அழுது புலம்பலோடு அந்த மனிதன் விதமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன என்றால், என்னுடையதான விளக்கு ஆறி போய்விட்டது என்று சொல்லி அந்த மனிதன் அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்திலே அந்த மனிதன் ஏன் அவ்விதமாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்த்ததான வேளையிலே அந்த மனிதன் பைத்தியத்தின் நிமித்தமாக, பைத்தியம் பிடித்தவனாக அந்த வார்த்தைகளையே கூறி, அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வர வேண்டியதாக இருந்தது. சற்று நேரம் படுத்து எழும்பலாம் சீக்கிரமாம் என்று சொல்லி அந்த மனிதன் போய் படுத்து விட்டார். படுத்து தூக்கம் வந்து விட்டது. உடனடியாக அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய சத்தத்தை கேட்கிறான். ஓடி தன்னுடைய கையில உள்ளதான அந்த டார்ச்சை, விளக்கை எடுத்து ஓடி போய்கிறான். அந்த பிளாட்பாரமுக்கு போய் அந்த டார்ச்சை காட்டி அந்த ட்ரெயினை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான். ஆனாலோ நடந்த சம்பவம் என்னவென்றால், அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருந்ததான கூட்ஸை மோதி பயங்கரமான விபத்துண்டாகி அந்த ட்ரெயின்ல உண்டான 200க்கு மேற்பட்டதான ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். அந்த மனிதனுக்கு அந்த நாளிலே அந்த மனிதன் மேல் கேஸ் போடுகின்றார்கள். அவர்கள் கோர்ட்டுக்கு அந்த மனிதனை அழைத்து கொண்டு போகுகின்றார்கள். அந்த கோர்ட்டிலே ஜட்ஜு கேட்கிறார்கள், உன் கையில் அந்த விளக்கு இருக்கவில்லையா என்று சொல்லி. அந்த மனிதன் சொல்லுகிறார், அந்த விளக்கின் கையில இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜட்ஜி வந்து அது ஒரு தீர்ப்பை கொடுக்குகிறார், அந்த மனிதன் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்லி. காரணம் என்ன, அந்த ஆபத்து நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்ததான வேளையிலே அந்த மனிதனுடைய கையில இருந்ததான டார்ச் அந்த நேரத்திலே எரியாமல் போய்விட்டது. அந்த டார்ச் எரியாமல் போனதினாலே அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அந்த கூட்ஸை மோதி பயங்கரமான விபத்து அந்த நாளிலே ஏற்பட்டு விட்டது. என்னை கேட்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய மகிமைக்கும் கனத்திற்கும் காரணமாக, அழிந்து போகுகின்றதான ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாக எழுந்து ஒளி வீச வேண்டியதான நீ இந்த நாட்களிலே ஒளி வீசாத மனிதனாக, மனுஷியாக ஒருவேளை இருப்பாயா என்றால் நிச்சயமாக
ஆத்துமாக்கள் அழிந்து போகும் என்கின்றதான காரியத்தை மறந்து விடக்கூடாது. இந்த நாளிலே தேவன் நம்மை ஒளியாக அழைத்திருக்கிறார். ஒளியின் பிள்ளைகளாக, ஒளியை வீசுகின்றவர்களாக, இருட்டிலே உள்ளதான ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய மகிமைக்காக இதுவரையும் எழுந்து பிரகாசிக்காத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவனுடைய மகிமைக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் அழிந்து போகுகின்றதான ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக கொண்டு வரவும் நான் எழுந்து பிரகாசிப்பேன். எனக்கு தேவன் கொடுத்திருக்கின்றதான தருணங்களை பயன்படுத்தி தேவனுடைய மகிமைக்காக நான் எழும்புவேன் என்று சொல்லி தீர்மானிப்போமே என்று சொன்னால் நிச்சயமாக தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். மார்ட்டின் லூத்தருடைய நாட்களிலே கிறிஸ்தவ உலகம் இருளடைந்து இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குகிறோம். ஜனங்கள் தடுமாறினவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குகிறோம். மார்ட்டின் லூத்தருடைய காலங்களிலே மார்ட்டின் லூத்தரை தேவன் பயன்படுத்தினார். மறைந்திருந்ததான சத்தியங்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் மொழிபெயர்க்கப்பட்டது, அநேக கைப்பிரதிகள் மொழிபெயர்க்கப்பட்டது, அநேக உண்மைகள் சத்தியங்களை அவர் மூலமாக தேவன் வெளியே கொண்டு வந்தார். மார்ட்டின் லூத்தருடைய காலங்களிலே இருளடைந்ததான கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு வெளிச்சம் உண்டானது. தேவ வார்த்தையின் வெளிச்சம் உண்டானதான வேளையிலே இருளிலே இருந்ததான ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வந்தார்கள். இருளிலே இருந்ததான ஜனங்களை வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த நாட்களிலே மார்ட்டின் லூத்தர் தேவனுடைய மகிமைக்காக எழுந்து பிரகாசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. மார்ட்டின் லூத்தருக்கு புறப்பாடு சார்ல்ஸ் பென்னி, ஜான் வெஸ்லி என்கின்றதான ஊழியர்கள் தேவன் அவர்களை தன்னுடைய ஆவியினாலே அபிஷேகித்து இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா நாடுகளிலே பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். தேவனுடைய மகிமைக்காக எழுந்து பிரகாசித்தார்கள். அந்த தேசங்களிலே பெரிய எழுப்புதல் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்குகிறோம். என்னை கேட்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேவன் நிச்சயமாக நம்மை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பயன்படுத்த அவர் தாகமுள்ளவராக, விருப்பமுள்ளவராக, அவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். தேவனை நோக்கி நாம் இந்த நாளிலுமாக தேவனே நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்போமே. ஆனால் நிச்சயமாக இருளிலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணும்படியாக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தேவனை நாம் சார்ந்து கொள்ளுவோம். நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் நம்முடைய தேவனை ஆயிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவரீர் நீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான இருளை வெளிச்சமாக்க நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உள்ளதான பலவிதமான இருளின் பிரச்சனைகள், இருளின் மூலமாக இருளின் ஆதித்யங்கள், சத்ருவானவன் கொண்டு வருகின்றதான இருளின் கிரியைகள் நம்மை பிரகாசிக்க விடாதபடி, தேவனுடைய மகிமைக்காக எழும்ப விடாதபடி தடை செய்கின்றதான இருளின் கிரியைகளை தேவன் அகற்றி நம்மை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலுமாக தேவனுடைய வல்லமை நம் மத்தியில இருக்குகிறது. தேவ ஆவியானவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். நாம் இருக்குகின்றதான இடங்களிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி
தேவனே என்னையும் தேவரீர் என்னையும் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி கேட்போமையானால் நிச்சயமாக நாம் இருக்குகின்றதான இடங்களிலே தேவ வல்லமை நம்மை தொட ஆயத்தமாக இருக்குகிறது. தேவ ஆவியானவருடைய அக்கினி நம்மை தொட ஆயத்தமாக இருக்குகிறது. நாம் இதுவரையும் இந்த நாள் வரையும் இருந்த வண்ணமாக அல்ல, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக தேவன் நம்மீது தன்னுடைய வல்லமையை ஊற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தேவரீர் நீர் என் மீது மனதுருகும் என்று சொல்லி நாம் கேட்போம். இந்த நாட்களிலே மௌனமாகிறாதபடி, அமைதலாகிறாதபடி தேவனுடைய மகிமைக்காக எழுந்து பிரகாசிப்போம். அழிந்து போகுகின்றதான ஜனங்களை தேவன் பக்கமாக கொண்டு வருவோம். தேவனுடைய மகிமைக்காக எழுந்து நாட்களிலே சத்ருவின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றதான மக்களை விடுவித்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஒரு வைராகியம் நமக்குள்ளாக உண்டாவதாக. மறுபடியும் ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை பறித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கப்பட்ட வஸ்திரங்களை விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. பட்டு போன சியோன் குமாரத்தில் உள்ள கட்டுகளை இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. எழும்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த வார்த்தை நமக்கு இந்த பகுதியிலே, இந்த வார்த்தையிலே, இந்த வசனத்திலே பல காரியங்கள் இந்த இடத்திலே நமக்கு திட்டவட்டமாக நமக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது, நான் சில காரியங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 6 காரியங்களை இந்த இடத்திலே நாம் பார்க்குகிறோம். முதலாவது, நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் இருக்குகின்றதான இடத்திலிருந்து எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமைக்கும் கனத்திற்கும் காரணமாக நாம் எழும்ப வேண்டிய அவசியமாக இருக்கிறது. முதலாவது காரியம், நாம் தேவனுக்கென்று எழும்ப வேண்டும். இரண்டாவதாக, வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவன் நமக்கு தருகின்றதான வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். வல்லமை நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக, தேவனுடைய ஊழியத்தை பிரகாசிக்க செய்யும்படியாக, தேவனுடைய மகிமைக்காக நாம் வல்லமையாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அலங்கார வஸ்திரத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வஸ்திரங்களை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த வஸ்திரங்களை தரிப்பித்துக் கொள்ளுகிறதான வேளையிலே தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடிகிறது. நான்காவதாக, தூசியை உதறிவிட வேண்டும். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான தேவ திட்டமல்லாத காரியங்கள், தேவ நோக்கமல்லாத காரியங்கள், தேவன் வெறுக்குகின்றதான தூசியை போன்ற காரியங்களை நாம் உதறி தள்ளிவிட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஐந்தாவதாக, தேவனுடைய பாதத்திலே நாம் வீற்றிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய பாதத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அழிந்து போகுகின்றதான ஆத்துமாக்களை குறித்ததான பாரத்தோடு தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து கண்ணீரோடு திறப்பிலே நின்று மன்றாடுகிறதான வேளையிலே நிச்சயமாக தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாட்களிலே இந்த காரியங்களை நாம் கடைபிடிப்போம்.
ஆறாவதாக கழுத்தின் கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். தேவ திட்டமல்லாத காரியங்கள், சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் காரியங்கள், அந்த காரியங்களை கண்டுபிடித்து, அந்த கட்டுகளை கண்டுபிடித்து அவைகளை அவிழ்த்து விடுகிறதான வேளையிலே நிச்சயமாக தேவனுக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியும். நம்மிலே அநேகருக்கு சத்தியம் என்ன என்பது தெரியும். சத்தியத்திற்கு அநேக நேரங்களிலே நாம் நிற்க முடியாதவர்களாக, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாதவர்களாக, சத்ருவானவன் பல காரியங்களை கொண்டு அநேக வாழ்க்கையை, அநேகரை கட்டி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே சத்ருவின் கட்டுகள் எவை என்று சொல்லி கண்டுபிடித்து அவைகளை அவிழ்த்து விட வேண்டும். அவிழ்த்து விடுகின்றதான வேளையிலே நிச்சயமாக தேவனுக்காக எழும்ப முடியும். தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தன்னுடைய வல்லமையினாலே அபிஷேகிப்பாராக. தேவன் நமக்கு, நாம் இந்த இடத்திலே தியானித்ததான, வாசித்ததான 6 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்றதான வேளையிலே நிச்சயமாக தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிப்புற மனதாயிருந்தீர்கள். அவன் எழுந்து பிரகாசிக்கிறதான வெளிச்சமா விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நாபகன் எழுந்து பிரகாசிக்கிறான், விளக்காக இருந்தான் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கின்றதான விளக்குகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்மை நோக்கி தேவன் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறதான காரியம் இதுவே ஆயிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொண்டு இன்னும் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதவர்களாக நாம் இருக்கின்றதான ஜனங்களாக இருந்தால் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். நான் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக வல்லமையாக நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த வைராகியத்தோடு தேவனை நோக்கி நாம் கேட்போம். நிச்சயமாக தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நிச்சயமாக தேவன் நம்மை பயன்படுத்தி பிரகாசிக்க பண்ணுவார். இருளிலே இருக்கின்றதான ஜனங்கள் வெளிச்சத்திற்கண்டே வருவார்கள், தேவனை தரிசிப்பார்கள், இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுவார்கள். அதற்கு நானும் நீங்களும் இந்த நாட்களிலே காரணமானவர்களாக தேவனுக்காக எழும்ப வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த இறுதி நாட்களிலே, கடைசி நாட்களிலே நாம் இருக்குகிறோம். நமக்கென்று இருக்குகிறதான் நாட்கள் மிக கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறதான நாட்களிலே தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய விளக்கு எரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. நம்முடைய விளக்கு எரிகிறதா, நம்முடைய விளக்குகளிலே தேவ ஆவியின் எண்ணெய் இருக்குகிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சோதித்து பார்ப்போம். நான் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக என்னுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா, என்னுடைய விளக்கிலே அபிஷேகம் என்கின்றதான எண்ணெய் இருக்குகிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அவ்விதமாக இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். என் விளக்கை எரிய செய்கிற தேவன் அவரே ஆயிருக்கிறார். அவர் இருளை வெளிச்சமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் இருளின் காரியங்களை ஒருவேளை கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வேதனையினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகளினால் உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம்.
சத்ருவானவன் இருளின் மூலமாக உன்னுடைய குடும்பத்தை பாதித்துக் கொண்டு இருக்கலாம். பலவிதமான காரியங்களை கொண்டு மன சோர்ந்து வேதனையோடு உன்னுடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய விளக்கை ஏற்றுகிறபடியினாலே உன்னுடைய இருள் நீங்கி உனக்கு வெளிச்சம் உண்டாகும். உனக்கு வெளிச்சம் உண்டாவது மாத்திரமல்ல, உன்னுடைய வெளிச்சம் இருளிலே உள்ளதான ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்க பண்ண என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த இரவு வேளையிலே தேவனை நோக்கி பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். ஏசாயா 52:1-2 வார்த்தையிலே நாம் பார்த்ததான 6 காரியங்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் ஞானவான்களாக இருந்து ஆகாசத்தின் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த நாளிலுமாக தேவனை நோக்கி நாம் கேட்போம். தேவனே, உமக்காக உம்முடைய மகிமைக்காக அழிந்து போகின்றதான ஜனங்களுக்காக என்னுடைய நான் இருக்குகிறதான இடத்தை விட்டு நான் தேவனை உமக்காக நான் எழும்புகிறேன். உம்முடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறேன். அலங்கார வஸ்திரத்தை நீர் தருகின்றதான அலங்கார வஸ்திரத்தை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். என் தூசியை நான் உதறி விடுகிறேன். நான் உடைய பாதத்திலே வீற்றிருக்கிறேன். மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாக காணப்படுகின்றதான கழுத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன். உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த இரவு வேளையிலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பயன்படுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாளிலுமாக நீங்கள் இருக்குகிறதான இடங்களிலே இருந்து தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலுமாக உங்களை எழும்ப செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் நம்புகிறேன். தேவ ஆவியானவர் உங்களை நீங்கள் இருக்குகின்றதான இடங்களிலே உங்களுடைய வீடுகளிலே இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களை தொட போகுகிறார். தேவ வல்லமை உங்களை நோக்கி வருகிறது. இதுவரையும் நீங்கள் காணப்பட்ட விதத்திலே அல்ல, தேவனுக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசிக்கும்படியாக தேவன் தன்னுடைய வல்லமையினாலே உங்களை நிரப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலுமாக அதிக நேரத்தை நான் எடுக்காமல் தேவரை நோக்கி சற்று நேரம் நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். தேவனே, நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். நான் இருக்குகின்றதான தேசத்திலே என்னுடைய இடத்திலே உம்முடைய மகிமைக்காக உம்முடைய கனத்திற்காக நான் எழுந்து பிரகாசிக்க நான் விரும்புகிறேன். அழிந்து போகுகிறதான ஜனங்களை பக்கமாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். என்னையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய அக்கினியினால் நிரப்பும், உம்முடைய அலங்கார வஸ்திரத்தை எனக்கு உடுப்பித்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் கேட்போம். உம்முடைய பாதத்திலே நான் வீற்றிருக்க தீர்மானிக்குகிறேன். ஜெபத்திற்கு நான் நேரத்தை ஒதுக்குகிறேன். அழிந்து போகின்றதான ஜனங்களுக்காக தேவனே உம்மை நோக்கி நான் திறப்பிலே நின்று மன்றாட என்னை அர்ப்பணிக்குகிறேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் என்னென்ன காரியங்களில் நான் பிஸியாக இருந்தாலும் தேவனே உம்முடைய ராஜ்யத்திற்காக அழிந்து போகுகின்றதான ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக என்னை அர்ப்பணிக்குகிறேன். என்னையும் பயன்படுத்தும். அநேக ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிற தேவனே, அநேகரை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே, என்னையும் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் கேட்போமா? நாம் இருக்குகின்றதான இடங்களிலே நம்முடைய கண்களை மூடுவோம். தேவன் நம்மத்தில உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மத்தில அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய், தேவனுடைய வார்த்தை கிரியைகளை செய்யக்கூடியதாக, தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலுமாக ஜீவன் உள்ளதாக,
அவைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவைகளாக இன்றைக்கு நம் மத்தியிலே தேவ வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருத்தரையும் அவர் தொட போகுகிறார். நீங்கள் இருக்குகின்றதான இடங்களிலே தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தேவனுடைய மகிமைக்கும் கனத்திற்கும் காரணமாக அர்ப்பணித்து, தேவ ஊழியத்திற்கு காரணமாக அர்ப்பணித்து, அழிந்து போகுகின்றதான ஜனங்களுக்காக நான் பிரகாசிக்குகிறதான ஒரு விளக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபிக்க ஆரம்பியுங்கள். வாய்களை திறந்து ஜெபியுங்கள். வாய்களை திறந்து ஜெபியுங்கள். தேவனே என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லி கேளுங்கள். என் மூலமாக இருக்குகிறதான ஜனங்கள் உம்மை அறியும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லி தேவனை நோக்கி வாய்களை திறந்து கேளுங்கள். இப்பொழுது தேவ வல்லமை நம்மை நோக்கி வருகிறது. தேவ அக்கினி நம்மை நோக்கி வருகிறது. தேவன் ஒவ்வொருத்தரையும் இப்பொழுதுமாக பலப்படுத்துகிறார். தேவ ஆவியாருடைய வல்லமையான அசைவாடுதலை நான் உணர்கிறேன். இப்பொழுது தேவன் வல்லமையினால் ஒவ்வொருத்தரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கடந்த நாட்களிலே எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி சத்ருவானவன் கொண்டு வந்ததான பலவிதமான காரியங்கள், பலவிதமான கட்டுகளை கர்த்தர் இந்த நேரத்திலே உடைத்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எதிர் வல்லமைகள், தேவ ஜனங்கள் பயன்படுத்த முடியாதபடி தடை பண்ணின காரியங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்குகிறேன். எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அகற்றுகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தேவ வல்லமை ஆட்கொள்ளட்டும். தேவ அக்கினி ஒவ்வொருத்தர் மீது இப்பொழுது இறங்குவதாக. ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. இதுவரையும் இருந்த வண்ணமாக அல்ல, இந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உமக்காக எழும்பட்டும். ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே இருளிலே இருக்கிறதான ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக பிள்ளைகளை ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க பண்ணுவீராக. தடைகளை உடைக்குகிறேன் ஆண்டவரே. வேதனைகள் நீங்கி போகட்டும், சஞ்சலங்கள் நீங்கி போகட்டும். ஊழியத்திற்கு விரோதமாக, ஆத்துமா கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான எல்லா செயல்களையும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்குகிறேன் ஆண்டவரே. வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக, ஒவ்வொருத்தரையும் விடுவித்தருளும். ஒவ்வொருத்தரும் உமக்காக எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருத்தரும் வல்லமையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் வரங்களினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வரங்களினாலும் அக்கினியினாலும் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி பயன்படுத்துவீராக. இரவிரமாய் செய்கிறபடினாலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குளோபல் ஆண்டவரே ஃபயர் மினிஸ்ட்ரியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களை ஆண்டவரே நீர் பெருக செய்யும். ஊழியத்தின் எல்லையை நீர் பெருக செய்யும்படியாக செபிக்கிறேன். எஸ்தரம் அவர்களுக்கு கொடுத்ததான திட்டங்கள், தரிசனங்கள் இந்த நாட்களில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலின் தீயை ஒவ்வொரு தேசங்களையும் பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். கரங்களில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், கரத்திலே அர்ப்பணிக்குகிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் இந்த நாளிலே தொடுகிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் எழுந்து பிரகாசிக்க பண்ண போகுகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை இப்படி ஜனங்களை கொண்டு நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் மறந்திரும்பி ஆண்டவரே உமக்கு சொந்தமாகுகிறபடி நாளமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் உயரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையை உமக்கு செலுத்தி நசரேயனாகிய இயேசுவே உடைய வல்லமை நிறைந்த நாமத்தினாலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளதான தூய பிதாவே, ஆமென், 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 ஆமென். Thank you.